மலையாள படம் பார்த்த ஃபீலு. கலங்கடிச்சிட்டாங்க. முன்னே படம் ரொம்ப ரொம்ப கலங்கடிச்சிட்டாங்க சார். ரொம்ப எமோஷனலாக இருந்தது, அழுவ வச்சிட்டாங்க. மேக்கிங்காக நான் சொல்கிறேன்னா அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டியோடு இருந்தது. அந்த கிராமத்தை காமிக்கிற ட்ரோன் ஷாட்டோ, அந்த வீடுகளுக்குள்ளே இருக்கிறதோ, ஆர்ட்டும் சரி கேமராவும் சரி ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள காதல் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்றது வந்து இவங்களுக்கு தொடர்ச்சியாக வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் வந்து ஒரு நெவர் எண்டிங் கமிட்மெண்ட்டு. ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது வந்து அரசாங்க வேலையில் வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் 60 வயசுங்கிறது ரிட்டையர்மெண்ட்டு. வெளிநாடுகளுக்கு பெட்டியை தூக்கிட்டு போகிற ஆண்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஒன்று அவன் அங்கேயே சாகணும், அல்லது சாகிறதுக்காக அவன் இந்த ஊருக்கு வரணும். இந்த படம் என்னதான் பசங்க சென்டிமெண்ட் இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பையன் ஒரு ஸ்ட்ரகிள், அப்பாவை இழந்திருக்கான், கல்யாணம் பண்ணல, அந்த மாதிரி கடன் வாங்கி இழந்தது, பணம் கட்டினது, வெளிநாட்டுக்கு போகிற ஸ்ட்ரகிள், அது எல்லாமே இந்த படத்தில் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஊர் சைடு ஸ்லாங்காக இருக்கட்டும், எல்லாமே அதில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்பா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ, ஓவராலும் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா இவர் வேணாம், அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் வெளிநாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க, அதனால இதாச்சு. ஆனால் இதில் என்னன்னா அவர் அடி வாங்கினாரு, ஹீரோ வந்து அடி வாங்கினாரு, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே இல்லை. சினிமாத்தனமாக எப்படி இருக்கும்? இல்லை ப்ரோ, ஊர் சைட்லலாம் அந்த பஞ்சாயத்து அந்த மாதிரி இது பண்ணால் தண்டனை கொடுப்பாங்க தானே. ஆனால் இந்த அளவு இருக்குமான்னு அது நான் பார்த்ததில்லை. ஆனால் இது புதுசாக தான் இருந்தது எனக்கு. நமக்கு தெரியும் தான், ஆனால் கல்ச்சரலி வந்து நம்ம அவங்க கூட அடாப்ட் ஆகிறதுக்கு பார்க்குறப்போ வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படி அந்த அண்ணா நான் கலங்கடிச்சிட்டாங்க. முன்னே படம் ரொம்ப ரொம்ப கலங்கடிச்சிட்டாங்க சார். ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். நான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஒவ்வொரு பில்டப் கொடுக்குறாங்கன்னு தான் வந்தேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, படம் பார்த்துட்டு என்னென்னா ஒரு மாதிரி கலங்கிட்டேன். ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. மீரா கதிரவன் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படியான படங்கள் கொடுத்ததுக்கு. அவங்க தொடர்ந்து சார் வந்து இதே மாதிரி படங்கள் பண்ணணும், இதே மாதிரி ஃபீல் கூட்டு போய் பண்ணணும், நாங்கள்லாம் பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க, ரொம்ப மன நிறைவாக இருக்குது படம். உண்மையிலே புதுசாக இருந்தது. ரொம்ப அவங்களுடைய வலி வேதனைகள் உணர்வு பூர்வமாக நம்மளும் உணர்ந்த மாதிரியே இருந்தது, அது கூட வாழ்ந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்தது. அதாவது நம்ம நினைப்போம் முஸ்லீம்ஸ்னால் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, அப்படி இல்லை. அவங்களுக்குள்ள வலி வேதனைகள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுது. அதான் ஃபாரின் போய் கஷ்டப்படுறது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது இங்கே இருந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். ஏன்னா வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு லாஸ்ட் காலத்தில் தானே வர்றாங்க, அது எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குல்ல. அதனால என்ன சொல்கிறேன்னா, நம்ம நாட்டிலே இருந்து நம்ம மக்கள் கூட இருந்து சந்தோஷமாக வாழலாமே இருக்கு. ரொம்ப ஃபீல் குட் மூவி, கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். இன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீலு. தமிழ் சினிமா ரசனையை உயர்த்துகிற படம். வணிக ரீதியாக வெற்றி பெறுமான்னு தெரியலை. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் வந்தால் மென்மையான உணர்வுகள், இப்போ அந்த சினிமா இப்போ இல்லை, அது வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, இன்ன வரைக்குமே முஸ்லீம் சமூகத்தை பற்றி இப்படி ஒரு டீட்டெயிலான ஒரு படம் வந்ததே இல்லை. இது முழுமையாக ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய வாழ்க்கையை தெரிஞ்ச படம். இது நல்ல ஒரு சகோதரத்துவமான ஒரு படம். மீரா கதிரவன் அருமையாக பண்ணியிருக்காரு. இல்லை, இப்போ இந்தியா முழுக்கவே எடுத்துக்கிட்டான்னு வச்சிங்களேன், முஸ்லீமுக்கு எதிரான ஒரு பார்வை வந்து சமூகத்தில் இருக்குது. அது எல்லாத்தையுமே உடச்சிருக்காரு டைரக்டரு. ரொம்ப வந்து அழுவ வச்சிட்டாரு. முஸ்லீமுக்கு அவங்களோட பார்வையே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு புரிதல் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா, வெளிநாடுலாம் போயிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே நிறையா சண்டை பிரச்சனை சச்சரவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வெளிப்படையாகவே காமிச்சிருக்காரு. நல்ல படம். இந்த மாதிரி படம் கன்ஃபார்ம் வேணும், தமிழ் சினிமாவுக்கு வேணும். வெறும் நம்ம கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்ல படங்கள் பார்த்தா தான் தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து மதிப்பாங்க. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது, கஸ்தூரி ராஜா சார் வந்து அப்பாவை நடிச்சிருந்தார். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அவர் பேச்சுக்கள் எல்லாமே வந்து எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, அழுவ வச்சிட்டாங்க. தமிழ் சினிமா இதுவரைக்கும் பேசாத இஸ்லாமியருடைய வாழ்க்கையை உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு குரலாக அவங்க வீடுகளுக்குள்ளே இருந்து நம்மளுடைய தியேட்டர் ஸ்க்ரீனுக்கு இந்த படம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். லைவ்லி போர்ட்ரேயல், நேர்மையாக உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு. பல தமிழ் சினிமாக்கள் இஸ்லாமியர்களுக்கு இழைத்த அநீதியை இந்த படம் வந்து சமன் செஞ்சிருக்கு. அதற்கான நீதியை வந்து இந்த படம் பெற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கை இது வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா காதலிக்கிறது, இஸ்லாமிய பெண்கள் நான் அப்படி தான் ஆரம்பிப்பேன். இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு மூடப்பட்ட ஒரு மறைத்து வைக்கக்கூடிய ஒரு உலகமாக தான் இன்றைக்கும் இருக்குது. அவங்களுடைய உலகத்தை வந்து நம்ம ரொம்ப எளிதாக அப்படியெல்லாம் வந்து நம்ம உள்ளே போய் டக்குன்னு உள்ளே நுழைஞ்சு பார்த்துட முடியாது. நம்ம பார்க்க முடியாத அந்த உலகத்தை நம்ம கண்ணுக்கு காட்டுறாங்க. 4 சவுறு தான் உலகமா,
4 சுவரு தான் உலகம் அவங்களுக்கு. அந்த 4 சுவருக்குள்ள ஒரு கேமராவை கூட்டிட்டு போய் வச்சு அவங்க உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய மனப்பிரச்சனைகளை, அவங்களுடைய போராட்டங்களை, அவங்களுடைய உண்மைகளை, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த படம் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இது பேசக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 1980 தொடங்கி 2020 வரைக்கும் வந்து இந்த திரைக்கதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஆண்டு கால ஸ்பேனை வந்து இந்த கதை பேசுது. இது வந்து ஒரு குடும்பத்துடைய வரலாறா ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சா கூட, ஒரு தமிழ் இஸ்லாமிய குடும்பத்துடைய வரலாறாக இருந்தாலும் கூட, ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டுடைய வரலாறாகத்தான் இது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மக்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக எவ்வளவு எவால்வ் ஆயிருக்காங்க. குறிப்பாக கல்வி அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கு, வெளிநாட்டு வேலை அவங்களுக்கு என்ன மாதிரியான பொருளாதார தற்சார்பை கொடுத்துருக்கு. அப்படி பொருளாதார தற்சார்பை கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க கண்ணெதிர்க்கே அவங்க கிட்ட இருந்து எப்படி புடுங்கிட்டு போயிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த படம் ரத்தமும் சதையுமாக வந்து பதிவு செய்யுது. ரத்தமும் சதையுமா உடனே அடிதடி இருக்கு, ஸ்டண்ட் ஃபைட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை. ரத்தமும் சதையும் அப்படின்னு நான் சொல்றது உண்மையை அது பேசுது அப்படிங்கிறது தான். அடிச்சு வெளியே வந்தாதான் ரத்தம் அப்படிங்கிறது இல்லை. இதுலயும் ஒரு வன்முறை காட்சி ஒன்று இருக்கு. அடிச்சு ரத்தம் வருது. ரத்தம் வந்தா அவருக்கு வருது, ஹீரோவுக்கு வந்து முதுகுல ரத்தம் வருது. நமக்கு நிஜமாவே அந்த காட்சியில வந்து நமக்கு கண்ணில் கண்ணீர் தான் வருது. ஒரு பெண்களுடைய மாண்பை வந்து எந்த அளவுக்கு ஒரு சமூகம் மதிக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல ஒவ்வொரு ஆணும் அவங்க சக பெண்களாக வரக்கூடிய அந்த பயணிகளோட இவங்க எப்படி சேர்ந்து டிராவல் பண்றாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்துல வந்து ஒவ்வொரு காட்சியிலையுமே வந்து நம்ம பார்க்க முடியுது. அவங்களுடைய இணையரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தங்களுடைய சொந்தக்கார பொண்ணா இருக்கலாம், யாருனே தெரியாத ஒரு பெண்ணோட நம்ம போய் பேசி அந்த பொண்ணுக்கு நம்மளால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆண் குறுக்க விழுந்து அடி வாங்குறது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்துட்டு இல்லை, நிச்சயமாக இல்லை. தமிழ் சினிமா வந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம மறந்து போன ரொம்ப நெகிழ்வான உணர்வுகளை வந்து நமக்கு இந்த படம் வந்து மீட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நிச்சயமா நான் ஆணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இந்த படத்துல ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புறதும் அதுதான். ஏன்னா ஆண்களுடைய வாழ்க்கை இருக்குல்ல, ஆண் வந்து ரகடா இருப்பாங்க, டஃப்பா இருப்பாங்க, ஆண்கள் எப்பயுமே சண்டைக்காரங்களா இருப்பாங்க, ஆண்கள் கோபக்காரங்களா இருப்பாங்க. அப்படியே தான் நம்ம பேசி பழகியிருக்கோம், அப்படியே தான் நம்ம பார்த்தும் பழகியிருக்கோம். ஆனா வெளிநாடுகளில் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இருக்கிற ஆயிரம் ஆண்களை இந்த படம் வந்து ஆவணப்படுத்தி இருக்குது. பெண்களுக்கு வந்து அவங்களுடைய ஏக்கங்களையோ அவங்களுடைய தாபங்களையோ சொல்றதுக்கு குறைந்தபட்சம் அவங்களோட வந்து சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அத்தாச்சியோ, ஒரு சித்தியோ, அத்தையோ யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. ஆண்கள் குறிப்பாக இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்ல தனியறைகள்ல தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து இதெல்லாம் எங்க போய் சொல்லுவாங்கங்கிறது இருக்கு இல்லையா. தமிழ்நாடு வந்து இந்த 40 ஆண்டுகளாக பெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வளர்ச்சி அப்படிங்கிறது இது மாதிரியான லட்சக்கணக்கான இளைஞர்களின் இளமையை, உணர்வுகளை, எதிர்காலத்தை கொன்று பெற்ற வளர்ச்சி. அதை வந்து இந்த சமூகம், இந்த ஜென்சி கொஞ்சமாவது இந்த வளர்ச்சி எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாக்கள், பெரியப்பாக்கள், சித்தப்பாக்கள் வெளிநாட்டில இருந்து இவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் கோடாரி தைலமும் ஸ்லோன் சிலிமெண்ட்டும் இவங்களுக்கு வாங்கிட்டு வரக்கூடிய வீட்டின் மூத்தவர்கள் எதெல்லாம் கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும், திரும்பி பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல வந்து இந்த படத்துல பெண்களுடைய ரொம்ப நுட்பமான உணர்வுகளை காட்சிகள்லயே வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு லைப்ரரி, ஒரு பெண்ணுடைய எவல்யூஷன் எப்படி வந்து 80களில் 90களில் இருந்த ஆண்கள் கிட்ட பேசவே தயங்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இருந்த ஒரு சமூகத்துல எப்படி 2020களில் ஒரு லைப்ரரிக்கு போய் புத்தகத்தை வாசிக்கக்கூடியவர்களாக, மேடை ஏறி பேசக்கூடிய பெண்களாக இஸ்லாமிய பெண்கள் வந்து ஒரு எவல்யூஷனை வந்து காட்டியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சலை வந்து நம்ம கண் முன்னாடியே ஒரு 2.5 மணி நேர திரைப்படத்துல வந்து இவ்வளவு பெரிய மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை வந்து உங்களுக்கு காட்ட முடியுமா அப்படின்னா அதை வந்து இந்த படம் கண்ணு முன்னாடி நிகழ்த்தி காட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. படத்தை வந்து அதே மாதிரி ஒரு காத்திருத்தல் அப்படிங்கறது நம்ம தமிழ் சமூகத்துல வந்து வலியோடு காத்திருக்கிறது அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருப்போம் திருப்பி. எல்லா தமிழ் சினிமாவிலையும் ஒரு லவ்வர் வந்து கையில ஒரு பூ வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் காத்திருக்கிறேன் தாடியோட பேசிட்டே இருப்பாங்க. உண்மையிலே அது காத்திருக்கிறது கிடையாது. எங்கேயோ வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ என்னைக்கோ ஒரு நாள் தனக்காக தன்னை பார்க்கறதுக்கு, மற்றவங்க எல்லாரோடையும் சேர்த்து தன்னையும் பார்க்க போறதுக்கு வர்ற கணவருக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுடைய காத்திருப்பு இருக்கு இல்லையா, அந்த காத்திருப்பு எவ்வளவு வலி நிறைந்தது அப்படிங்கிறத இந்த படம் வந்து பதிவு செய்திருக்கு. அந்த விதத்திலையும் இதுவரைக்கும் தமிழ் சினிமா வந்து இந்த வலியை வந்து நான் இவ்வளவு தெளிவாக பதிவு செஞ்சதில்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதே போல இஸ்லாமிய பாடல்கள், இஸ்லாமியருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சடங்குகள், அதை வந்து இந்த படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்யணும். தமிழ் சினிமாவில் மாஸ் ஹீரோஸ், மசாலா படங்கள் எடுக்கும்போது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வந்து வில்லன்களாக, ரவுடிகளாக காட்டக்கூடியது தான் இங்கே வந்து தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கு.
இதில் ஒரே ஒரு காட்சி வரும். இறந்து போன தன்னுடைய தந்தைக்காக அந்த ஜனாசா முன்னாடி வந்துட்டு பள்ளிவாசலில் நின்றுட்டு அந்த பையன் பேசுவான். எங்கள் அப்பா வந்து அறிந்தோ அறியாமலோ இறந்து போன அப்பா, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா அந்த தவறை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல. உண்மையிலே பார்த்தா அதுதான் இஸ்லாமிய வாழ்வியல். பிறர் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வது, அதே போல் தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மனம் வருந்தி மற்றவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறது, தவறு செய்யாமல் இருப்பது, ஹராமாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை விழுமியம் இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு. அந்த கோட்பாடுகளை தாண்டி இஸ்லாமியர்கள் வந்து எங்கேயுமே வந்து முரண்பட்டவர்களாக இருந்து என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் பார்த்தது கிடையாது. நிறைய நானும் வந்து கிட்டத்தட்ட தமாமில் ஒரு 4 வருஷம் இருந்திருக்கிறேன். சவுதி அரேபியாவில் இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை 4 ஆண்டுகள் நேரோட நான் வாழ்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் நான் இந்த வாட்டி லீவுக்கு போகிறேன், அடுத்த வருஷம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அத்தனை அண்ணாக்களை நான் பார்த்துருக்கேன். போகிற ஸ்பீடில் திருப்பி வந்திருக்காங்க. அப்போது இந்த கமிட்மெண்ட்டு அப்படின்றது வந்து இவங்களுக்கு தொடர்ச்சியாக வாழ்க்கையில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் வந்து ஒரு நெவர் எண்டிங் கமிட்மெண்ட்டு. ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது வந்து அரசாங்க வேலையில் வேலை பார்க்குறவங்க மட்டும் தான் 60 வயசுங்கிறது ரிட்டையர்மெண்ட்டு. வெளிநாடுகளுக்கு பெட்டியை தூக்கிட்டு போகிற ஆண்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது கிடையாது. ஒன்று அவன் அங்கேயே சாகணும், அல்லது சாகிறதுக்காக அவன் இந்த ஊருக்கு வரணும். அப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் வந்து அது ரொம்ப நேர்மையாக பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் என்னுடைய, அதாவது இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. என்ன அப்படிங்கிறத ஒரு இது இல்லை. செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் அந்த அதாவது என்ன சொல்கிறது, அந்த கதையோட இதுவே அப்போ தான் அப்படியே ஒரு இது வெளிநாடு அதாவது ஒரு ஏழை எளிய மக்கள், ஒரு குடும்பம் வந்து வெளிநாட்டில் போயிட்டு அவங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு வந்து அதனால் வந்து ஒரு இதுவாக இருக்காங்கன்றத நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமியர் இது வந்து இந்த படமே வந்து உண்மையிலே நல்லா ஒரு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து இருக்கிறாங்க. இது படம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே இவர் கஸ்தூரிராஜா சார் வந்து இஸ்லாமியராக வாழ்ந்துருக்காரு. அது எனக்கு தெரியல. ஒரு நானே ஆரம்பத்தில் அவர் ஒரு இஸ்லாமியர் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு தானே. அப்புறம் தான் அவரு சொல்லும்போது தான் அவரு தானா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இதானு நல்லா எடுத்திருக்காங்க. அது வந்து இது என்ன சொல்கிறது, ஒரு உண்மை சம்பவம் மாதிரி இருக்குது இது. கண்டிப்பாக வந்து ஒரு நடுப்புற ஒரு இந்த இடத்துல நானே கண்ணு கலங்கிட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டச்சிங்காக எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அந்த அந்த மகன் வந்து நான் திருட தான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பெண்ணுக்கு ஒரு வேற விதமான ஒரு இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த நான் திருட தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை காப்பாற்றிட்டு இவருக்கு எல்லாத்தையும் ஒரு ஏற்றுக்கிறார். அந்த நேரம் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. அது நீங்கள் மௌனமாக இருக்கிறது வந்துட்டு சோகம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகி அமைதியாக இருப்போம்ல, ஒரு மௌனத்தை நம்மளே உணர்வோம். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஹபீபி பார்த்ததுக்கப்புறம். நிறைய விஷயங்கள் நீங்கள் படத்தை பற்றி எல்லாரும் நிறைய பேசியிருப்பாங்க. நான் ஏன் பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். இப்போ பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பம்பாய் படத்தில் ஒரு மத கலவரத்தை காமிச்சு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அதுக்கப்புறத்துலேருந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவே சித்தரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த எல்லா தவறுக்கும் சேர்த்து இந்த ஹபீபி வந்துட்டு தமிழ் சினிமா மன்னிப்பு கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த இஸ்லாமிய வீடுகளுக்குள்ள நமக்கு ஆக்சஸ் கிடையாது. அது எப்பயுமே ஒரு திரைக்குள்ள இருக்கிற ஒரு இடம் தான். பெருசா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க நம்ம போயிருக்க மாட்டோம். மெயினா அவங்க விடுறாங்க அப்படிங்கிறது இல்லை, நம்ம உள்ள போயிருக்க மாட்டோம். எனக்கு வந்துட்டு அவங்க வீட்டு வரவேற்பறைக்குள்ள உட்காந்து அவங்க பாவு போட்டுட்டு இருக்கிறப்ப, அவங்க தறி நெஞ்சிட்டு இருக்கிறப்ப கூட உட்காந்து பேசின மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு இயல்பான வாழ்வியல், எதையுமே மிகைப்படுத்தல அவரு. சோகமானலாம் இல்லை. இப்போ பிறப்பு இல்லை, நான் என்ன சொல்றேன்னா பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு சுனத் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு பிள்ளை பெரிய மனுஷி ஆகுறதோ, ஒரு கல்யாணம் அதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ அதோட விஷயங்கள், ஒரு வழிபாடு சம்பந்தமான விஷயங்கள். இந்த வழிபாடு இருக்கும், இந்த மாதங்களுக்கு இத்தனை இது இருக்கும். அதே மாதிரி அதோட இசை, இஸ்லாமிய இசை வந்துட்டு ரொம்ப அழகானது. எப்போ பாரு நம்ம வந்துட்டு என்ன சொல்றது ஒரு பாங்கோசைங்கிறது இசைன்னு நினச்சிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய இசைன்றது ஒரு பாட்டு வருது நடுவில், அது வந்துட்டு நீங்கள் அதை இறைவனுக்கும் பொருத்திக்கலாம், நம்மளோட காதலிக்கும் பொருத்திக்கலாம். அந்த மாதிரி இருந்தது லிரிக்ஸு, பாடல்களும் சரி. ஒரு 2-3 பாட்டு வந்துட்டு ரொம்ப ஃபீல் கூட இருக்கும்ல, எந்த சூழ்நிலைக்கும் கேட்கலாம், யாரையும் குறிப்பிடாமல் ஒரு இயற்கையை பற்றி, ஒரு வாழ்க்கையை பற்றி, ஒரு ஆண்டவனை பற்றி அந்த மாதிரி பாடல்கள் இருந்தது.
ரொம்ப நல்லா இருந்தது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, மற்ற சமூகங்களில் மட்டும் பெண்ணை பேச விட்டீங்களா எல்லாரும்? இந்த சமூகமும் இவால்வ் ஆகிருக்கு. இப்போ 1980ல் 1980ல் ஒரு குறிப்பிட்ட வரைமுறையோட ஒரு பெண்கள் வந்துட்டு வெளியில் பேசுறதுக்கு இடமே இல்லாமல் இருந்திருக்காங்க. 1990 அவங்க காட்டுறப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு தண்ணி எடுக்க போகிற இடத்துல ஒரு குமரி பெண்கள் பேசிக்கிறாங்க. ஒரு சீண்டல் இருக்கு, கிரஷை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றின வெளிகள் இருக்கு. ஆனாலுமே அந்த திருமணமாகி ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள் சிஸ்டர்ஸாகவே இருந்தாலும் அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் ஃபேமிலி கீழே இருக்கு, தம்பி ஃபேமிலி மாடியில் குடியிருக்கிறாங்க. அப்போ கூட கீழே அண்ணன் இருப்பார்ல, அதனால அவங்க அந்த சாச்சின்றவங்க கீழே வரதே இல்லை. ரொம்ப அந்த பேச்சுகள் வந்துட்டு பெரும்பாலும் அந்த சிஸ்டர்ஸ்குள்ளேயே ஒரு உரையாடல் ரொம்ப பெருசாக இல்லை. அப்படிதான் இருக்கு அவங்களுக்கு. அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம், புள்ளக்குட்டி, புருஷன், இதை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு. சீரியல் மாதிரிலாம் இல்லை. நான் என்ன சொன்னேன்னா, இது இப்படிதான் இருக்கு எல்லா வீட்லையும். நம்ம சீரியல்னு ஸ்டீரியோ டைப் பண்றோம், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு அடுத்த தலைமுறை எடுத்துக்கோங்க. 2023-24 கதையை காட்டுறாங்க. அப்போ ஒரு பெண் வந்துட்டு எனக்கு இந்த வாழ்க்கை வேணான்றதை முடிவு பண்றா. இப்போ வந்துட்டு இந்த படம் மெயினாக வந்துட்டு மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் வாழ்கிற, வேலை பார்த்து வீட்டுக்கு பொருளாதாரத்தை அனுப்புகிற ஆண்களை பற்றியும் அவங்கள பிரிஞ்சு தவிக்கிற அந்த பெண்களை பற்றியும் ரொம்ப அழுத்தமாக காமிச்சிருக்கு. செட்டில் ஆகுறதுனா என்ன அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. முதல்ல வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம வாழ்கிறதா இது அப்படின்ற மாதிரி செட்டில் ஆகுறதுன்னு அவனும் யோசிப்பான். நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இங்கே எப்படியாவது அந்த அங்கே ஈட்டின பொருளாதாரத்தை வச்சு இங்கே ஏதாவது பண்ணி நம்ம செட்டில் ஆகலாமான்னு பார்ப்பான். கடைசி வரைக்கும் முடியாது அவனால். கடைசியிலேயும் அந்த பயணம் போகிறப்ப தான் முடியுது கதை. அந்த பயணம்ன்றது தொடர்ந்துட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த பொறுப்புகள் முடியவே இல்லை. அதே மாதிரி ஒரு தந்தை இறந்துட்டாருன்னா அவரோட நல்லதையோ கெட்டதையோ, அவரோட பொறுப்பையோ கடனையோ நான் ஏற்றுக்கிறேன்னு அந்த ஒரு மகன் சொல்கிற காட்சி ஒன்று இருக்குது. எனக்குமே எங்கள் அப்பா இறந்தப்போ நான் இதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அவரோட கடனெல்லாம் ஏற்றுட்டு நான் சாரி எனக்கு வந்துட்டு அது அந்த அந்த இடம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஆணோ பெண்ணோ ஒரு பொறுப்பை ஏற்றுட்டு ஒரு மூத்த பிள்ளைன்றது வரது இருக்குல்ல. இதில் அவர் பெரிய பையன், அவங்க வீட்டில் இருக்கிற ஒரே பையன், அக்கா தங்கச்சிலாம் இருந்தாலும் ஒரே பையன் அவர். அந்த மாதிரி அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கஸ்தூரி ராஜா ஒரு இறுக்கமாக அவங்களுக்கு எக்ஸ்பிரஸே பண்ண தெரியாது. வார்த்தையாலையும் சரி, உணர்வாலையும் சரி, கண்ணாலையும் சரி, சிரிப்பாலையும் சரி, எதுவுமே தெரியாது. லிட்ரலி எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த பெண்கள் சொல்கிறேன் நான். அப்போ வந்துட்டு அந்த 4 சவுறு வீடான்றது கடைசி வரைக்கும், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த அந்த இது வந்துட்டே இருக்கு. ஆனால் நான் சேர்த்து வச்ச தங்கம் தான் எனக்கு சந்தோஷம்னு முடிவு பண்ணிட்ட பார்த்தியா என்னை அவ்வளோ சீப்பா அப்படின்னு ஒரு இடம் வருது. அதுவுமே அந்த பெண்ணோட, ஒரு பொண்ணுக்கு என்ன உண்மையான சந்தோஷன்றத வந்துட்டு ஆண்கள் எப்பயுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ற ஒரு இது இருக்கும். அதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ற சீன் இருக்கும். 1/2 பெப்பர் சிக்கன் சூப்புன்றவ அப்படி அவரு. இந்த பொண்ணு கூப்பிட்டு, இல்லை அவருக்கு கொடுங்க, எனக்கு வந்துட்டு மேன்சோ சூப் வேணும், அதுதான் என் ஃபேவரட் அப்படின்னு. உனக்கு புரியல, நான் சொல்லியாவது நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு. கடைசி கேட்க வேண்டிய அதான் கடைசியில் வந்துட்டு அந்த ஒரு வசனம் இருக்கும். நண்பர்கள், அதாவது எதிரிகளோட சத்தம் எங்களுக்கு வலிய தரல, வார்த்தைகள் எங்களுக்கு வலிய தரல, நண்பர்களின் மௌனம் வலிய கொடுத்ததுன்னு ஒரு ஒரு கோட் அதை காமிச்சிருப்பாங்க. நிறைய கோட் எழுதுற அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஒரு முற்போக்காக காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 1980ல் பார்த்த அபுவோட அம்மாக்கும் 2023ல் பார்க்குற அபுவோட ஃபியான்சேக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவ்வளோ கடந்து வந்திருக்காங்க பெண்கள். லைப்ரரி போகிறாங்க. இப்போ நான் என்னை கேட்டால் வந்துட்டு நீங்கள் எப்போ பாரு ஒரு புர்காவை துறந்து வாருங்கள் பெண்களேன்னு சொல்கிறது பெண் சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுக்கு பெரிய சவுக்கடின்மே. நான் புர்கா தான் போட்டிருக்கேன், தலையை மறைச்சிருக்கேன், நெயில் பாலிஷ் போட மாட்டேன், என்னதான் என்னோட மதத்தை நான் ஸ்ட்ரிக்டாக டு த டி ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு சிந்தனை இருக்குது. எனக்கும் அம்பேத்கரை பிடிக்கும், எனக்கும் பெரியாரை பிடிக்கும் அப்படின்றது இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பெண்களோட எவல்யூஷன்
ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம கூட திரைக்குள்ளேயே இருக்கிறது, வெளியில ஆண்கள் வந்தா அப்படி உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலத்துல இருந்து இப்போ லைப்ரரிக்கு போறோம். அந்த பொண்ணு மொழிபெயர்ப்பு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றா. நான் கதையை சொல்ல வேணான்னு பாக்குறேன். ஸ்டில் இவ்வளோ முன்னேறி வந்திருக்கோம். இதுவும் பத்தும்னா பத்தாது, இன்னமும் வரணும். ஸோ அதனால வந்துட்டு நீ ஏன் புர்கா போட்டிருக்க அப்படின்னு மறுபடி பெண்களை போட்டு நொந்து அது என்ன சொல்றது, ஒரு ஆடை சுதந்திரம் அதை பத்தியே நோண்டிட்டு இருக்கிறாம உன்னோட சிந்தனை எவ்வளோ விரிவடைஞ்சிருக்கு, உன் முடிவுகளை நீ எடுக்கிறியா, இந்த வாழ்க்கை உனக்கு வேணான்னா உன்னால வெளில வர்றதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கா, உனக்கு பிடிச்சதை சாப்பிட்றதுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்கா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப நிறைய விஷயங்களை உடைச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை இப்படி உடைச்சா சுக்குநூறா போகும்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை உடைச்சிருக்காங்க. படத்துல வசனங்கள் ரொம்ப தெரியா இருந்தது, வட்டார வழக்காக தான் இருந்தது, ஆனால் எல்லாருக்குமே புரியும். இசை ரொம்ப 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 நல்லா இருந்தது. காட்சி அமைப்பும் சரி, மேக்கிங்காகவும் படம் ரொம்ப நல்லா இருந்தது. மேக்கிங்காக நான் சொல்கிறேன்னா அந்த ஒரு ஆத்தென்டிசிட்டியோடு இருந்தது. அந்த கிராமத்தை காமிக்கிற ட்ரோன் ஷாட்டோ, அந்த வீடுகளுக்குள்ளே இருக்கிறதோ, ஆர்ட்டும் சரி, கேமராவும் சரி, ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள காதல் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது படம். எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலங்காலமாக இஸ்லாமியர்களை இவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருந்த தமிழ் சினிமா ஹபீபி மூலமாக அந்த சமூகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கு.